உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோருக்கும் பணப்புங்க. இல்லையா எலெக்ஷன் பொறுத்தவரை கொடுக்குற ட்ரைனிங்கே நல்லா கம்மிங்க. ஃபஸ்ட்டு 3 ட்ரைனிங் இருக்கும், அது 2 ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கை நல்லா கவனிச்சு கூட்டமாக இருக்கு. அதே போல் அசாதாரண சூழ்நிலை ஒரு சில நேரத்தில் ரொம்ப நேரத்துக்கு வந்து நடக்கும். சில இடத்துல வந்து சீக்கிரசியை வெளிப்படுத்துவார். அவர் வந்து எல்லாமே சமைச்சு கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் அவரை வந்து நான் இன்னும் வந்து மோடி பண்ணுறதுனால அவர் நாட்டை அனுப்புவோம். அதுக்கு ஒன்று இருக்குது. பாட்டிலேயே எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது. ரைடர் அனுப்பி வந்தாங்கன்னா அவங்க ஓட்டு போகிறாங்கன்னா அது வந்து அவங்களோட டிஃபரன்ஸ் யார் விருப்பம் அவங்க டிஃபரன்ஸ் அவங்க பாட்டிலே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதுவார். எனக்கு ஓட்டு பண்ண அனுப்ப முடியும்னு சொல்லுவார். அது நாட்டு லீக்கு ஓட்டு சமைச்சி இதை எழுதுவோம். டிமாண்ட்ஸ் கார்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் டெண்டர் ஓட்டு, டெஸ்ட் ஓட்டு, சேலஞ்சு ஓட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே போல் 76 கரெக்டாக ஃபில் பண்ணணும். மிஷின் எத்தனை ஓட்டு இருக்கு, அப்புறம் வந்து ஓட்டு போடாமல் போடுறது அவ்வளோ இருக்கு. நீ எல்லாரும் 30 வயசு வரை இருப்பீங்க. சரி, இந்த ஹால்ல இருக்கும் என்ன ஆகுது? PO1, PRO, யாரெல்லாம் இப்போ எலெக்ஷன் பார்த்துருக்கீங்க? ஆன்சர் ப்ளீஸ். பார்த்தா ஏற்கனவே எலெக்ஷன் பார்த்துருக்கேன். அப்படியா? பார்க்காதாவே இல்லையா? அப்படியே எனக்கு ரூம் கொடுக்குறீங்க. அது நடக்காது. சார், லெட் மீ see the impression is best. Okay, first impression பார்க்கலாம். So all of you, let me give you a situation. ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன், அப்போ என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்கள். ஓகே, நீங்களாம் பார்த்ததுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு. ஓகே, ஒருத்தர் வராரு. That is not nice. Can you stop it? I will address standing. Who was once now? How much? When should you do? For example, 9 o'clock உங்களுக்கு update பண்ணுங்க. First updation. 9 o'clock updation. ஏற்கனவே ஓட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இருந்ததுன்னா அப்போதான் நோட்டு கரெக்ட் லாஸ்ட் மினிட் போடும்போது கரெக்டாக எப்படி கனெக்ட் பண்ணோம்? எது ஃபர்ஸ்ட் வரும்? டேஷ் டு டேஷ், டேஷ் டு டேஷ். பிவிசி. செகண்ட் வேல்யூ எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? செகண்ட்ல ஃபர்ஸ்ட். செகண்ட்ல ஃபர்ஸ்ட். எந்த சைடு ஆஃப் தி வியூ பேட்டர் போய் எல்லாமே மாத்தணும் கேக்குறீங்க. only it is only VVPAT, not everything. ஓகேங்களா? சரி, ரைட். நீங்க பூத் ஒரு கலவரம் நடந்துச்சு. கலவரம் சொல்ல முடியாது.
one person is coming and arguing with you. Two. Then your okay now. இப்போ நீங்கள் கற்றுட்டீங்க அப்படின்னா it will be very useful. Alright? மற்றவங்க எல்லாருக்கும் பழைய instructions இருக்கும். So then you have to unlearn and then relearn. So for you it's totally new. அதனால் ஹாப்பியாகவே பண்ணுங்க. Okay. It's a very thrilling experience. நான் நிறைய பார்த்துருக்கேன். But it was first இல்லையா? I remember that. Okay. So அதனால் வந்துட்டு best wishes to you, special wishes. Do it. Okay. So a few questions. மூன்றாம் பாலினத்தவர் வாக்குப்பதிவுக்கு வருகிறார். நீங்கள் மார்க்கெட் காப்பி ஆஃப் எலக்ட்ரோல் உங்கள் கரண்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் மூன்றாம் பாலினத்தவரை இந்த மார்க்கெட் காப்பி ஆஃப் எலக்ட்ரோல் ரோலில் எவ்வாறு குறிக்க வேண்டும்? இப்போ ஒரு ஆள் வர்றாரு, அவரது பேரை நீங்கள் வாசிக்கிறீங்க, அப்படிதான் வாசிக்கிறீங்க. ஜஃபருல்லா நாற்பது பேர் ஷேக் தாவூத் அப்படின்னு வாசிக்கிறார். அதுல ஏஜென்ட் இவர் ஜஃபருல்லாவே இல்லை, இவர் பொய் சொல்றாரு, ஜஃபருல்லாவே இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? Very bad person to ask a question. It's a challenge vote actually. They have to verify it. And our proof நான் தான் proof பண்ணனும். இவங்க அவர் இல்ல proof பண்ணனும். நம்ம சார்ந்த ஃபார்ம் எடுத்துட்டு சைன் வாங்கிட்டு. உங்க வேலை இல்ல. போர்டு மிஸ் பண்ணீங்க அத சொல்றாரு. ஒரே சொல்லிட்டாங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். Very good. Okay. So for example, நீங்களா இருக்கீங்க. I'll just say one sentence. For example, the stream of the all that. I am PO one to important சொல்றேன். அந்த சரி also PO almost on the same plane. Okay, அதுல இவங்க அடி போய் கிடையாது. You have to run elections, both of you. Very important. அதான் come here. ஒருத்தர் உள்ள போறாங்க. ஒரு அம்மா or one man who is very old, who is not able to do the voting. வந்து volunteer வராங்க. போறாங்க, அவங்க போயிட்டு வாக்கு போடுறப்ப நீங்க கண்ட்ரோல் அழுத்தி வச்சாச்சு. You have to read some, there is a green button, everything is there. So that lady or man goes in, போயிட்டு without voting, she comes out and she says, now ஒரு டைம் தான் வராங்க. Okay, now போடலாம் மறுக்கல. She is coming out. So you say, இல்லம்மா நீங்க ஓட்டு போடல, போய் போடுங்க. அந்த அம்மாவுக்கு அவங்க ஐயாவுக்கோ தெரியல. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹெல்ப் பண்ணலாம். எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? How do you help? இல்ல நம்ம கரெக்டான அழைச்சு போகலாம். பட் பர்టిక్యులரா நம்ம சொல்லாம இந்த சைடு இருக்குமா அந்த சைடு பட்டன்ஸ் இத பார்த்து இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு பிரின்சிபல் ஃபோக்கஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணாம வந்துரும். இண்டிகேட் பண்ணாம அந்த any other suggestions? நீங்க உங்க வேலையை உங்க வேலை எது சஜஷன் சொல்றீங்க? சைலன்ஸ். What is your problem? சொல்லலாம் ரைட். அப்புறம் அவங்க ரோடு போட்டுட்டு என்னன்னு சொல்லிடுவாங்க. அவங்கள்ட்ட நீங்க எந்த பட்டன் அனுப்பிச்சீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா ரைட். யூ ஷுட் நாட் கோ, நாட் NOT. நீங்க ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, PO யூ ஷுட் நாட் கோ. ஓகே. இன்ஸ்டெட் அவங்க வெளியே வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்க வெளியே போயிட்டு அந்த சிம்பிள்ஸ் இருக்கும், அதை காட்டலாம். சிம்பிள்ஸ் சென்ஸ் ஓட்டர் எப்படி இருக்குன்னு காட்டலாம். ஆல் கன்செப்ட் யூஸ் பண்ணலாம் சொல்லலாம். யூ ஷுட் நாட் கோ டு voting compartment. Never do that mistake. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஸ்மால் ப்ராக்டிகல் இஷ்யூஸ் which you all know. வரலாம், வராமல் போகலாம். உங்கள் PRO தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் PO-வாக இருக்கீங்க, உங்கள் PRO போகலான்னு எந்திரிக்கலாம். எதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறத விட செய்யக்கூடாது.
எத்தனை ஸ்டார்ட் ஆகும் 90 minutes before actual work. 7 மணிக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணா இது 90 நிமிஷத்துக்கு முன்னாடி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை மார்க் போல் போடணும்? 51 எல்லாம் போட்டு முடிச்சிங்க அடுத்து என்ன பண்ணுவோம்? சிஆர்சி முக்கியமான விஷயம் எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறோம். நாங்கள் போய் கவுண்டிங்கில் எடுக்கிறப்ப தான் நீங்கள் இந்த சிஆர்சியே பண்ணலன்னு தெரியுது. எல்லாம் இங்கே சுறுசுறுப்பாக தான் சொல்கிறீங்களே, அங்கே போய் என்ன பண்ணிடுவோம்? நம்ம சிஆர்சியே மறந்துடுறோம். அந்த பதட்டமாக என்னன்னு தெரியல. சிஆர்சி டோட்டலியாக அவங்க கேட்டீங்க. ஸோ மறக்காதீங்க வயசு என்ன பண்ணுறீங்க? அப்புறம் 17C கொடுக்கணும் நம்ம ஏஜென்ட்டுக்கு. சரி, எந்த ஏஜென்ட் கொடுப்பீங்க? க்ளோஸ் ஆஃப் த போல்ல எந்த கேண்டிடேட்டோட ஏஜென்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். irrespective இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் கிளாஸ் கேட்கணும். என்ன சொன்னாங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கணும்னு சொன்னாங்க. நோ, எனி கேண்டிடேட்டோட ஏஜென்ட் ஆஃப் எனி ஒன். ஓகேங்களா? இண்டிபெண்டா இருக்கலாம், ரெகக்னைஸ் ஆர்பிபி இருக்கலாம், எனிதிங். யார் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கணும். ரைட்? ஸோ தட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். யூ ஷுட் பி ப்ளீஸ். ஓகே சார், அதை கழிச்சு தான் நம்ம வாட் இஸ் சென்டர் ரூல்? நம்ம ஓட்டை யாராவது போட்டுருந்தாங்க சொல்லி அவர் ஓட்டு போட அனுமதி அந்த ஓட்டிங்க எங்க பண்ணுவாங்க? அது பேங்க்ல கொண்டு போடுறோம் இல்லையா, சீல குத்துறவங்க எங்க பண்ணுவாங்க? நான் இங்கே கொடுத்துட்டு இங்கே வச்சு எம்ப்ளாயி போடுங்க கிடையாது. அவங்க வந்து அவங்க கம்பார்ட்மெண்ட் போய் கம்பார்ட்மெண்ட்ல போட்ட கூட கவலை கூட அப்படி கொண்டு போவாங்க. வெளியே சீல. ஓகே, ஸோ லெட் அஸ் பி வெரி கேர்ஃபுல். இது நம்ம பண்ணணும். நம்ம கையில வச்சுக்கவே நீ இப்படியே கொடுத்து இப்படியே வாங்கி வச்சீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, ஸோ தே ஹேவ் டு கோ அண்ட் vote only in the compartment. So what is challenge vote then? அடையாளம் தெரியாதவங்க என்ன நீங்களாம் பிட் அடிக்கூடாது. பண்ணிட்டு அது 2 பாயிண்ட் வாங்கிட்டு அது கவர்மெண்ட் கட்டிடுவீங்க. இது ஓட் போட வச்சு. ஓகே, சரி. வயசானவங்க ஒருத்தர் வராங்க, அவங்க வந்து ஓட்டு போட முடியல, ஸ்ட்ரகிள் இல்ல பண்ணலாம். பூத் ஏஜென்ட் கன்சல்ட் பண்ணிட்டு பூத் ஏஜென்ட் கன்சல்ட் வாங்கிட்டு பண்ணலாம். பூத் ஏஜென்ட் கன்சல்ட் வாங்கிட்டு பண்ணலாம். இப்படி மட்டும் பண்றீங்களா? அது ரூல்ஸ் Precisely. கம்பார்ட்மெண்ட் கிட்ட எக்காரணத்துக்கு கூட நீங்க போகக்கூடாது. வோல்டேஜ் 4 பேர் கர்ப்பம் மேல சத்தியம் பண்ணி நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் போங்க. உங்களோட எக்யூப்மெண்ட் ரிப்பேர் நான் மட்டும் தான் நீங்க பண்ணுவோம். அதர்வைஸ் யூ ஷுட் நாட் கோ. இன்ஸ்டெட் யூ கேன் ஜஸ்ட் உட்கார்ந்து எடுத்து வச்சுட்டு பாட்டி நீங்க உட்கார்ந்து நீங்க போட்ட போடல அந்த ப்ளூ பட்டன்ல இருந்து ஏதாவது ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க எங்க 6 5 45 75 5 5 4
மோட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஃபோன் வச்சிருக்கோம். எப்போ ஃபோன் யூஸ் பண்ணுவோம்? Morning.